இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் ஃபேம் பிரதீப் ஆண்டனி இருக்காருல்ல, பிக் பாஸ் சீசன் 7ஓட போட்டியாளரான பிரதீப் ஆண்டனி வந்து அவர் ஷோல இருக்கும் போதும் சரி, ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் சரி, அவருக்கான ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்ப்பா. அவரை டைரக்டா ஜெயிக்க முடியாது அப்படிங்கறனால பிளான் பண்ணி சதி செஞ்சு அவரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் முதற்கொண்டு அதுக்கு உடந்தையா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி தள்ளிட்டு இருந்த நிலையில அவரு சரி விடுங்க, அந்த பிரச்சனை எல்லாம் போனது போட்டும், நடந்துருச்சு. நான் படத்துக்கான கதை எழுதிட்டு இருக்கேன். எனக்கு 2-3 ப்ரொடியூசர் வந்து கதை கேட்கறாங்க. அவங்களுக்கு நான் கதை எழுதி அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில அவரு ஒரு 3 படத்துல ஹீரோவா நடிக்கிறக்கே வந்து கமிட் ஆயிட்டாரு. அதுவும் இந்த வருஷத்துலயே அந்த படங்கள்லாம் ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தேனாண்டாள் இருக்காங்கல்ல, மெர்சல் போன்ற படங்களை இயக்குன தேனாண்டாள் பிலிம்ஸ் வந்து இவரை கமிட் பண்ணியிருக்காங்க ஒரு படத்துக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில டைரக்டர் கிட்ட, முக்கியமான சில டைரக்டர் கிட்டே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதீப் ஆண்டனி அவரோட ஆக்டிங்ல 3 படங்கள் இந்த வருஷமே ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட படங்களா இருக்க போகுது அதெல்லாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.